ஒரு நேரத்தில் வந்து மனசு ரொம்ப சாந்தப்படுத்தணும், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நாட்களெல்லாம் மனிதன் தேர்ந்தெடுக்கிற மிக முக்கியமான இடமே வந்து கடல் தான். இந்த கடலில் வந்து அமர்ந்துட்டோம் அப்படின்னா சாந்தமாயிடும்னு நம்புவாங்க. என்ன காரணம்னா கடல் நீல நிறமாக இருக்கிறது. ஸோ நீல நிறமாக இருக்கிறதுனால என்ன சாந்தமாயிடுவோம் அப்படின்னா, நீல நிறத்துக்கு மனதை அமைதிப்படுத்தும் தன்மை உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கடலில் வந்து உட்காந்தோம்னா அப்படி அமைதிப்படுத்துதான்னு கேட்டால் கிடையாது. காரணம், நீல நிறமாக இருந்த கடல் இப்போ வந்து முழுக்க முழுக்க பச்சை நிறமாக மாறிடுச்சு. ஏன்னா கடலில் கலக்கக்கூடிய கழிவுகள், கருந்தண்ணிகளை வெளியிடக்கூடிய 12 தொழிற்சாலைகளாகட்டும், கூவம் நதியாகட்டும், எக்கச்சக்கமான கழிவு நீர்கள் வந்து கடலில் வந்து கலந்துக்கிட்டே தான் இருக்குது. இதோட விளைவு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நம்மலாம் சின்ன பசங்களாக இருந்த காலத்தில் வந்து பார்த்த கடலுக்கும் இப்போ இருக்கிற கடலுக்கும் உள்ள மாறுபாடு தான். கடலின் மாறுபாடு அப்படிங்கிறது இயற்கை பேரழிவுக்கு மிக முக்கியமான சான்றுன்னு சொல்லலாம். ஏன்னா நீல நிறத்தில் மனசை சாந்தப்படுத்திட்டு இருந்த கடல் இப்போது பச்சை நிறத்தில் இருக்குல்ல ஓரளவுக்கு. ஸோ இந்த பச்சை நிறம் என்ன நமக்கு பச்சை கொடி காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம வாழ்க்கை முடிவதற்கான பச்சை கொடியை காட்டுதுன்னு தான் நம்ம நம்பணும் அதை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீர் மாசுகளை குறைச்சி அடுத்து வர தலைமுறைக்கு நல்ல ஒரு பூமியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவோம்.